எல்லாருக்கும் ஹாய். பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு 20th அட்வைஸ். எல்லாருக்கும் ஹாய், நான் தமிழ்ச்செல்வன். உங்களுக்கு தினமும் ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டே வரலான்னு இருக்கோம். எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக பப்ளிக் எக்ஸாமுக்கு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாமா எடுத்துகிட்டு போகக்கூடாதா, இல்லை எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா, இல்லை யாருனா தண்ணி எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னா குடிக்கவா வேணாமா, இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும். இந்த டவுட் எல்லாமே கிளியர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வாட்டர் பாட்டில் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் என்ன மாதிரி வாட்டர் பாட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அந்த வாட்டர் பாட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வாட்டர் பாட்டில் அலோவ் பண்ணுவாங்க. எந்த கம்பெனியோட லேபிளும் அதில் ஒட்டிருக்கக்கூடாது. அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். அங்கே போயிட்டு தண்ணி குடிக்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தண்ணி தாகமாக இருந்துச்சுன்னா குடிச்சிக்கோங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தண்ணி குடிச்சு ஆக்சுவலாக வந்து ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரிலாம் போகிற சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா, உங்களுக்கு யாருன்னா அந்த ரெஸ்ட் ரூம் டைமில் உங்களுக்கு யாருன்னா கூட்டு போயிட்டு தான் கூப்பிட்டு வருவாங்க. அதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு டைம் வேஸ்ட்டு. அது தேவையில்லாமல் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாமல் ஒரு சிக்கல்னு நான் சொல்லுவேன் நான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ யாருன்னா தண்ணியே எடுத்துகிட்டு போகல, எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது. ஒரு சில எக்ஸாம் ஹாலில் எனக்கு தண்ணியே அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க, வாட்டர் பாட்டில் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஆனால் தண்ணி தாகமாக இருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்தே கொடுப்பாங்க. உங்கள் ஒரு கிளாஸுக்கும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. என்னோட அட்வைஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க கொடுக்குற தண்ணியை நீங்கள் வாங்கி குடிக்காதீங்க அப்படின்றது தான் என்னோட அட்வைஸாக நான் சொல்லுவேன் நான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்க ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி கொண்டு வராங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு உடம்பு சரியாமல் போகிறதுக்கு மெயின் ரீசன் எதுவாக இருக்குன்னா, அந்த வாட்டர் தான் ஆக்சுவலாக ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வீட்டில் ஒரு விதமாக தண்ணி குடிச்சு பழகிருப்பீங்க. சடனாக அங்கே வேறு ஒரு தண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒத்துக்காமல் போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு தண்ணி ரொம்ப தாகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த டைம் வேணால் வாங்கி குடிச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்காதீங்க. ஆக்சுவலாக அந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து உங்கள் டேபிளில் ஆக்சுவலாக வைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இங்கே வைக்க வேணாம் அப்படின்றத நீங்கள் சொல்லிவிடுங்க. ஏன்னா தவறு எதனா விழுந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ஓப்பனில் இருக்குது, தவறு எதனா விழுந்துச்சுன்னா உங்கள் பேப்பர் ஆக்சுவலாக இதுவாகிடும். அந்த மாதிரி ரேர் சிச்சுவேஷன் நடக்கிறது சான்ஸ் இருக்குது. அது நம்மளுக்கு நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அங்கே டேபிள் எதனா வச்சாங்க அப்படின்னா, இங்கே மட்டும் வைக்காதீங்க, எதனா ஊற்றிக்க போகுது அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வேறு பிளேஸில் எதனா வச்சுருவாங்க. புரிஞ்சில நான் என்ன சொல்கிறேன்ட்டு. நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா, டிரான்ஸ்பரண்ட்டான வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. மோஸ்ட்டாக தண்ணி அங்கே குடிக்காதீங்க, தேவைப்பட்டதுனா மட்டும் குடிங்க. வெளியே இருந்து தண்ணி எதனா கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த தண்ணியை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப நீடாக இருந்தால் மட்டும் குடிங்க. அதே மாதிரி உங்கள் டேபிளில் எதனா வாட்டர் கேன் எடுத்து வந்து வச்சாங்க அப்படின்னா, ஓப்பனான வாட்டர் பாட்டில் கேப் போடாமல் அப்படி வச்சிட்டாங்க அப்படின்னா, இங்கே வைக்க வேணாம், எதனா கவுந்துச்சுன்னா ப்ராப்ளம் வரும் அப்படின்றத சொல்லிவிடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் போட்டுகிட்டே வந்துட்டுருக்கோம். போட்ட வீடியோஸ் எதனா பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் பார்த்துருங்க. எல்லா வீடியோஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற வீடியோஸும் ரொம்ப பப்ளிக் எக்ஸாமுக்கு தேவையான வீடியோஸாக தான் போட போகிறோம். அதனால் சேனலில் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் பப்ளிக் எக்ஸாம் சூப்பராக எழுத ஆல் தி பெஸ்ட்.